நடிகை பானுப்பிரியா இவங்க தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அப்படிப்பட்ட நடிகை சினிமா துறையில லட்ச லட்சமா சம்பாரிச்ச அவங்க கடைசி காலத்துல இப்போ வந்து ஒரு சின்ன ரூமுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இப்ப இந்த நடிகை இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு பல கேள்விகள் வருது. என்ன நடந்துச்சு? அவங்க வறுமைக்கு என்ன காரணம்? இல்ல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டில தான் செட்டில் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க மீண்டும் நடிக்கிறதுக்காக வந்து இங்க பயணப்படும்போது பார்த்தீங்கன்னா, அங்க கணவரோட ஏதோ ஒரு கருத்து முரண்னு வச்சுக்கோங்க. பிரிஞ்சு வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது, ஆதேஷ். மகளோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து இந்த ஞாபக மறதி ஒரு நோய் இருக்கு. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில இதெல்லாம் டெலீட் ஆகுற மாரி ஒரு அந்த பக்கவாதம் வந்தா சில பேருக்கு அது மாரி ஆயிடும். இப்ப நீங்க இருப்பீங்க, நீங்க யாருன்னு தெரியும். ஆனா உங்க பேர் தெரியாது. அந்த மாரி ஒரு பார்ஷியலா அது மாரி பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஞாபகம் இல்லாம ஞாபக மறதி நோய் அவங்களுக்கு வந்து, அவங்க வந்து அதனால அவங்களுடைய சம்பாரிச்ச சொத்துக்கள வந்து, அவர் கூட பிறந்த அண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைமாத்திக்கிட்டாரு அப்படின்ற மாரி அதான் ஏமாற்றப்பட்டாங்கன்னு சொல்லி. பெரும்பாலும் பல நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாத்துறது முதல்ல யார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க நம்பின அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி அல்லது மேனேஜர். இவங்க தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அதில வந்து பானுப்பிரியா வந்து அவங்க வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் சொல்றது 80கள தொடங்கி 90களுக்குள்ள வந்து பெரிய வந்து பல மொழிகள்ல அவங்க நடிச்சிருக்காங்க. அம் அதனுடைய விளைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க வந்து லாஸ் ஆயி, அம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்பவும் கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகள் வளர்ந்துட்டால் கூட, இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்னன்னா, அந்த இழந்த சொத்துக்கள்லாம் அவங்க மீட்டெடுக்க முடியல. அந்த மாரி வந்து ஒரு வறுமையில வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்ல முடியும். வறுமைன்றத விட ஏழ்மையில இருக்கிறாங்கன்ற மாரி தகவல். ஓகே சார். நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஞாபக மறதி ஆயிருச்சு அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடிலேருந்து அவங்களுக்கு ஓரளவு ஞாபகம் நல்லா இருக்கும் பொழுதே, ம். திருமணத்துக்கு அப்புறம் ம். அமெரிக்காவுக்கு போய் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியா டைவர்ஸ் ஆன பிறகு. ஆனா அந்த டைவர்ஸ் ஆன பிறகு தான் எங்க வாழ்க்கை பெரிய வீழ்ச்சியா வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல அது காரணம் என்னன்னா, சினிமா வாய்ப்பு வந்து அடுத்த கட்டமா வந்து அம்மா ரோல்லலாம் நடிச்சாங்க. தளபதிக்கு பிறகு தளபதி படத்துக்கு பிறகு அம்மா கேரக்டர்லாம் நடிச்சாங்க. பட் அது பெரிய அளவுல போல. இங்க அம்மா கேரக்டர் நடிக்கிறதுக்கு சில நடிகைகள் இருக்கிறாங்க. நீங்க அந்த காலத்துல வந்து கண்ணம்பாலேருந்து பண்டரிக் பாய், கமலா காமேஷ், அதுக்கப்புறம் வந்து ஏன் இப்ப சரண்யா, இந்த மாரி அம்மா கேரக்டருக்குன்னு சொல்லி சில நடிகைகள் இருக்கிறாங்க. சில படங்கள்ல வந்து இவங்க வந்து தனுஷோட படங்கள்லாம் வந்து அம்மா கேரக்டர் நடிச்சா கூட பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல அத ஏத்துக்கல. ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட சில நடிகைகள் வந்து ஒரு கதாநாயகியா பார்த்தவங்க வந்து, அது அம்மாவா நடிக்கும்போது அது வந்து அந்த அளவுக்கு வந்து இப்ப சரண்யாலாம் வந்து நெறைய வந்து கதாநாயகியா நடிச்சது கிடையாது. நாயகன்ல தொடங்கி அதுக்கப்புறம் 1, 2 படங்கள். அதுக்கப்புறம் வந்து அம்மா கேரக்டர். அந்த மாதிரி வந்து இவங்களால வந்து நெறைய படங்கள்ல கதாநாயகியா இவங்க நடிச்சதுனால, அம்மா கேரக்டர்ல வந்து பொருந்தி பார்க்க முடியல. ஆனா அடுத்தடுத்து வாய்ப்புகள் இல்ல. ஏற்கனவே கிடைச்சா அம்மா கேரக்டர் மட்டும் ஆமா. தான் கிடைக்குதுங்களே. ஏற்கனவே வந்து சம்பாரிச்ச சொத்து பறி குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அம்மா கேரக்டர்ல வந்து பெரிய அளவுல வந்து இவங்களால வந்து நிக்க முடியல. அப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, சரி யாருக்கு வந்து அம்மா கேரக்டர் நடிக்கிறதுன்னா, இப்போ வந்து தனுஷுக்கு பிறகு வந்து விஜய்க்கு, அஜித்துக்குலாம் அம்மாவா நடிக்க முடியுமா அவங்களால? அப்படியே நடிச்சாலும் அந்த அம்மாவான்றது வந்து தான் சாதாரண விஷயம் கிடையாது. அம்மா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, படம் பார்க்கும்போது எந்த வகையில ஸ்லிப் ஆயிடக்கூடாது. ஸ்லிப் மீன்ஸ் என்ன? அதாவது இவங்கள பார்க்கும்போது நமக்கு நினைவு வரக்கூடாது. இவங்க கதாநாயகியா நடிச்சாங்களேன்னு வந்து அந்த நினைவு வரக்கூடாது. அதுக்கு ஒரு ஒரு கேப்பாவது இருக்கணும். இப்ப நீங்க கே.ஆர். விஜயாலாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்து எம்ஜிஆர், சிவாஜி இவங்களுக்கெல்லாம் வந்து ஜோடி போட்டு நடிச்சாலும், அடுத்த ஜெனரேஷனுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவ வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நடிக்கும்போது நம்ம ஈஸியா நம்ம அத ஏத்துப்போம். ஆனால் சமகாலத்தில வாழ்ந்த நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கமலும், இன்னும் வந்து ரஜினியும் இவங்க நடிச்சிட்டு இருக்கும்போது, அ இதே ஸ்ரீவித்யா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அம்மா கேரக்டர்ல வந்து நடிக்கிறாங்க ரஜினிக்கு. அது வந்து எப்படி வந்து நம்ம ஈஸியா எடுத்துக்கிட்டோம். அந்த மாரி எல்லாருக்கும் வாய்ப்பு கிடையாதுன்னு நானு. எல்லாரும் பண்ணவும் முடியாது. இப்ப நீங்க கமலுக்கு ஜோடியா நடிச்ச ஸ்ரீவித்யா, பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல, அதே வந்து அபூர்வ சகோதரர்கள் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா ரோல்ல நடிப்பாங்க. அத வந்து நம்ம ஏத்துக்கிறோம். அந்த மாரியான வந்து காட்சி அமைப்பு இருந்தா பரவால்ல. ஆனா அந்த மாரி இவங்களுக்கு அமையல. யாருக்கு அமையலன்னா, பானுப்பிரியாவுக்கு வந்து அந்த மாரி அமையல. அதனால வந்து அ அம்மா கேரக்டருக்குன்னு சொல்லி சில கேரக்டர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் நான் கமலா காமேஷ சொல்றேன். அவங்க வந்து அம்மா கேரக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பொருந்தியிருப்பாங்க. இத்தனைக்கும் அவங்க எந்த படத்துல கதாநாயகியா நடிச்ச மாரி இல்ல. ஆனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இளம் வயதிலேயே அம்மா கேரக்டருக்கு வந்துட்டாங்க. பண்டரி பாய் எப்படி வந்தாங்களோ அந்த மாதிரி. ஓகே சார். இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க ஹீரோனே இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில. அதுக்கப்புறம் அம்மா கேரக்டர் மட்டும் தான் கிடைச்சது. அது வந்து ம். இவங்க வந்து நடிக்கவும் தயாரா இல்ல. ம். குடுத்தாலும் அந்த வேஷத்துக்கு இவங்க த அ சரியா சரியா இல்ல இல்லன்னு அதுக்கு காரணம் இன்னொன்னு இருக்கு கேட்டா, அவங்களுக்கு ஞாபக மறதி நோய் வந்ததுனால, வசனங்கள வந்து
ஞாபகம் வச்சு பேசுறதுல சிக்கல்லாம் இருக்குல்ல. ஆமா சார். ஆனா அந்த நடிகை, அதாவது ஹீரோயின் ரோலுக்கு போனதுக்கு காரணமே இவங்களும் அப்ப வந்து ஒரு பிரபல அரசியல் பிரமுகர் கூட வந்து சில உறவோட இவங்க இருந்தாங்க. பிரபலன்னு சொல்லிட்டு நேரடியா சொல்லுங்க, கூகுள்லயே இருக்குதுங்க. அப்ப நம்ம என்ன வந்து நம்ம தான் இட்டுக்கட்டியா சொல்றோம். செங்கோட்டையன் பேரை சொல்லி அவரோட கூகுள்லயே இருக்கு. அதான் அந்த இஷ்யூ வந்த பிறகுதான் இவங்களுக்கு அந்த சினிமா இப்ப குறைய ஆரம்பிச்சுன்னு இல்ல, சொல்றாங்க. பொதுவாவே வந்து நல்லா புரிஞ்சுங்க. எந்த நடிகையா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நடிகர்கிட்டயோ அல்லது இயக்குனர்கிட்டயோ அல்லது அரசியல்வாதிகிட்டயோ ஒரு லிவிங் அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. திருமணம் கடந்த உறவு, தமிழ் அழகா சொல்லும், திருமணம் கடந்த உறவு அதில் இருக்கிறாங்கன்னா அவங்களால வந்து ஒரு முழு ஈடுபாட்டோட வந்து படத்தில் நடிக்க முடியாது. காரணம் கேட்டினா வந்து ஒரு ஷூட்டிங் வச்சுருப்பாங்க, அங்கே ஒரு 20 நாள் தங்கணும், 20 நாள் தங்கி படத்தை முடிச்சு கொடுத்துட்டு வரணும். ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால வந்து அந்த அந்த இடத்துல போய் செட்டில் ஆக முடியாது ஷூட்டிங் ஸ்பாட்டில். இல்லை அவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கும். அதனால் பல பேர் வந்து அழிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. இயக்குநர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து திருமணம் கடந்த உறவுல வந்து ஒரு இயக்குநர்கிட்ட இருக்கிறது, அது மாதிரி பல பேர் சொல்ல முடியும். நம்ம குறிப்பிட்ட யாரை சொல்லி காயப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க. இவங்களும் அப்படிதான் மாட்டாங்களா? ஆமா, அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து பார்த்தா ஒரு பக்கம் ஞாபக மறதி நோய், ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வந்து திருமணம் கடந்த உறவு, இந்த மாதிரி கூகுள்லேயே போட்டிருக்கல. அவங்க செங்கோட்டையனுடைய மனைவியும் பிள்ளையும் போய் வந்து நேரடியாக வந்து ஜெயலலிதா கிட்டே பார்த்து புகார் கொடுத்தாங்கன்றத அவருடைய வரலாற்று சாதனைகளில் பல சாதனைகள் சொல்கிறாங்க இல்லையா, செங்கோட்டையன் சாதனையில் அதில் பதிவாயிருக்கு. இல்லை இட்டுக்கட்டி பேசுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதில் இருக்குது. ஸோ அதனால வந்து இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊடகங்களில் பெருசாக பேசப்படும் போது கேட்டால் அப்படி ஒரு பார்வை வந்துச்சுனால எப்படி சார் வந்து இங்கே நேம் தானே சார் முக்கியம். சினிமாவாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நேம் தானே முக்கியம். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், நடிகையாக இருக்கட்டும், நேம் வந்து பிராண்ட் வந்து உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட மாட்டாங்கல்ல. பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை முடிச்சிருக்கலாம். அந்த உறவை அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட தொடர்பு இருக்கு, இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா, இல்லை இவங்களுக்கு வந்து இவங்க கூட சேர்ந்து நடிச்சா, இல்லை வசனங்கள் கொடுத்தா அதனால ஏதாவது சிக்கல் வருமானம் சொல்லி கூட யோசிக்கலாம். அது அவ்வளவு பிரச்சனை இருக்கு, அந்த உறவு முறிச்சிருக்கலாங்களே. அவங்க பண்ணணும், அது நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். உறவு முறிச்சிருக்கலாம்னா அவங்ககிட்ட தான் கேட்கணும். உறவுனா சும்மா இருந்துட மாட்டாங்கல்ல. ஏதோ ஒரு டைப் இருக்குல்ல, ஏதோ ஒரு வந்து ஒரு அவங்களுக்குள்ள வந்து வந்து திருமணம் கடந்த உறவுல ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும்ல. ஸோ அதனால் பல நடிகை, பானுப்பிரியா மட்டுமே சொல்ல வேண்டாம், பல நடிகைகளுக்கு அந்த மாதிரி வந்து இருக்குது. சில பேர் வெளிப்படையாக தெரியுது, சில பேர் வெளியே தெரியாமல் இருக்குது. முன்னாள் ஒருத்தர் அமைச்சர் ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைது செய்யப்பட்டார், மணிகண்டன் ஒரு அமைச்சர், தெரியும்ல. அதெல்லாம் பெருசாக ஆச்சுல, எல்லா கட்சியிலையும் இருக்குது, எல்லாத்தையும் இருக்கிறாங்க. அது வாழ்றவங்க பாடு, வாழ்வை ஏற்றுக்கிறவங்க பாடு. குடும்பத்தில் அப்ஜெக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து சந்தி சிரிக்குது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக ஓடுற வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. அப்போ இவங்களோட விவாகரத்துக்கான இது ஒரு ரீசன் எடுத்துக்கலாம். விவாகரத்துக்கு காரணம் அதுவான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் விவாகரத்து பண்ண பிறகு அவங்க இங்கே வந்து செட்டில் ஆன பிறகு அவங்களுடைய கணவர் வந்து அங்கே வந்து இறந்தும் போகிறார். அவர் இப்போ இல்லை, பானுப்பிரியா கணவர் வந்து கிடையாது. ஒரு மகள் இருக்கிறாங்க, அவங்க மகளோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பட வாய்ப்புகள் இல்லை, வந்து மகள் இருக்கிறாங்க, மகளோட ஆதரவில் இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே சார். இவங்களுக்கு வந்து அவங்க சொந்தக்காரங்க ரொம்ப ஒரு ப்ரெஷர் வந்தது, அவங்களால தான் வந்து இங்கே நடுத்துறைக்கு வந்தாங்கன்னா சொல்லப்படுது. முக்கியமாக அவங்க சகோதரர், அவங்க கூட பிறந்த வந்து பல நடிகர்களுக்கு பிரச்சனை இருக்குமா. பல நடிகைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஏமாத்துறதே யாருக்குன்னா அம்மா அப்பா, இல்லைன்னா மேனேஜர். இந்த பிஆர்ஓ மாதிரி ஒரு மேனேஜர் இருப்பாங்கல்ல, சரிங்களா. ஸோ அவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முதல்ல ஏமாறுறது நம்பிக்கை துரோகம் தான். இந்த நடிகைகளுக்கு பெரும்பாலும் நம்பிக்கை துரோகம் தான். இவங்க அண்ணன் என்ன சார் நம்பிக்கை, அதை இவங்க சகோதரன் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க. ஞாபகம் மறதி இருக்குன்னா இவங்களோட சொத்துக்கள் வந்து பல சொத்துக்கள் வந்து அவர் மாத்திக்கிட்டாருன்ற மாதிரி தகவல் இருக்கு. இவங்க ஞாபகம் மறதி அவர் யூஸ் பண்ணி. ஆமா, வந்து ஞாபகம் மறதின்றது ரொம்ப வசதி இல்லை. ஒருத்தர் ஏமாத்தினா ஞாபகம் இருந்தாலே ஏமாத்திடுவானுங்க. உண்மை அதானே. ஞாபகம் மறதி விழிப்போடு இருந்தாலே ஏமாத்திடுவானுங்க. இன்னும் ஞாபகம் மறதி இருந்ததுன்னா சுத்தம் சொல்லவே வேண்டாம். ஆனால் சார் இவங்க வந்து அவங்க சகோதரரை வச்சு படம்லாம் பண்ணியிருக்காங்களா, அப்போ கூட எப்படி? அதுதான் சார், சொந்த படம் வந்து எடுத்ததும் நஷ்டமானது ஒரு காரணம். சரி, சொந்த படம் எடுத்து நஷ்டமானாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞாபக மறதி நோய் வந்ததுனால சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கை மாறிடுச்சுன்னு சொல்லி தகவல் இருக்குது. ஸோ அதனால் இதுதான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஒரு நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையான மனிதர் கூட சில பேர் ஏன் வந்து விவாகரத்துலாம் நடக்குது, நீங்கள் கூட கேட்பீங்கல்ல, ஏன் வந்து விவாகரத்துனா நம்பிக்கை துரோகம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட இணைந்து எப்படி வாழ முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உன் பணம் என் பணம்னு பார்க்காம வந்து ஒன்றா வாழுதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் வாழ்ந்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உன் பணம் என் பணம்னு சொன்னால் அங்கே நிம்மதி இல்லாமல் போயிடும். உன் சொத்து என் சொத்துன்னு சொல்லி பேசினா அங்கே நிம்மதி இல்லாத போயிடும். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஏமாற்றப்படுறாங்க. அதனால தான் டைவர்ஸ் போகிறதுக்கு காரணமே பல பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சொத்துக்களை வந்து அவன் வாங்கிட்டான். அங்கே வந்து அன்பு காதல் எல்லாம் போய் உறவுகள் போய்
பணமும் சொத்தும் பிரதானமாயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பணம் உனக்கு எப்படி வருது, அந்த பணம் உனக்கு எப்படி வருது, இது இப்படி வருது, அப்படி வந்து அது மாதிரி நிறைய குடும்பங்கள் வந்து டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணம் அதுதான். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உறவுகள் வந்து அன்பும் காதலும் இருந்ததுன்னா அந்த உறவு வலிமையாக இருக்குது. அது சினிமா நடிகர்கள் பல பேர் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே சார். இப்ப இங்க வந்து பார்க்கணும் ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குங்க சார். என்னன்னா, இவங்கள வந்து அவங்க கணவர் விட்டு போயிட்டாரு. ஓகே. விட்டு கூட போல, இறந்துட்டாரு. அதான் சார் டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இறந்துட்டாரு. சரி. அது ஒரு சோகம். 2வது தன்னோட சகோதரர்களே வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. சொத்து எழுதி வாங்கிட்டாங்க நீங்க சொல்றீங்க. அடுத்ததா வந்து சினிமா துறை இவங்களை ஒதுக்கிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. யார் சொல்றாங்கன்னா, அவங்க கூட பிறந்த தங்கச்சி சாந்தி பிரியா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இப்ப எங்க அக்கா வந்து யாரும் மதிக்கிறதே கிடையாது. இப்ப சமீபத்துல கூட 80s நடிகர் நடிகைகளுக்கான ஒரு யூனியன் மீட்டிங் நடந்தது. அதுல கூட எங்க அக்காவை கூப்பிடவே இல்ல. எதுக்கு சினிமா துறை ஒதுக்குறீங்களான்னு கேக்குறாங்க. எதுக்கு இப்ப ஒதுக்கப்படுறாங்க அவங்க? இல்ல நான் நினைக்கிறது அது எதுக்கு ஒதுக்குறாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா பொதுவாவே நான் சொல்றேன். ஒருத்தருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு வியாதி இருக்கு. வியாதினா ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஞாபக மறதி நோய் இருக்குன்னா அவங்களுக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழைக்க மாட்டாங்க பொதுவாகவே. ஏன்னா சிக்குன்னு தெரிஞ்சிச்சு வச்சுங்க தம்பி, என்னன்னா இருக்கட்டும். இப்போ ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நடக்க முடியாமல் இருக்கிறாரு சொன்னால் அவர் எதுக்கு கூப்பிடணும்? அப்படி ஒரு நேம் அவர் வந்து பேர் பெருசாக ஆயிரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து வயசாயிடுச்சுங்க, அவரால் நடக்க முடியலங்க, அவரால் நிற்க முடியலங்க, ஆனால் நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி வந்து உடலில் ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குனாலே வந்து மைக் மோகனுக்கு நடந்ததில்லை, ஒரு சோகம் நடந்ததில்லை. இல்லாத ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுட்டு ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு மனுஷனை வந்து ஒரு 4 ரூமுக்குள்ளே தள்ளிட்டாங்கல்ல. சினிமாவில் அதெல்லாம் நடக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயல்பாளர்களாக நான் வந்து ஒரு சிக்கல் இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் சரி கூட ஆகிட்டு இருக்கலாம். ஆனால் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க அவருக்கு வந்து கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. அதனால தான் பெரும்பாலும் வந்து ஏதாவது உடல் சிகிச்சைனா கூட பார்த்தீங்கன்னா சில விஐபிகளில் நடிகராகட்டும், நடிகர் அவங்க என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, அவங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க கூட அது வெளியே காட்ட மாட்டாங்க. அது ப்ரைவேட் மேட்டர். அது அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத கூட வெளியே சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் அது விஷயமா அது ட்ரோல் ஆகிட்டு இருக்கும், ஒன்றுமே இல்லாத இருக்கும். சாதாரண ஒரு ஃபீவர் கூட போயிருப்பாங்க, அவன் இவன் வேற ரீல் விடுவான், இது நியூஸ் ட்ரெண்ட் ஆகட்டும்னு சொல்லிட்டு. அதனால வந்து கேட்டால் பல பேரும் அப்படிதான். அப்ப இவங்க நல்லதுக்காக தான் அவங்க கூப்பிடலன்னு நீங்க சொல்றீங்க. நல்லதுக்காக இல்லை, அது அவன் ஏன் வந்து அவசியம் கூப்பிடணும்? எதுக்காக வந்து அவங்க கூப்பிடணும்? 80ஸ்ல வந்து ஒரு கொடி கட்டி பறந்த ஹீரோயின் பக்கமா டயலாக் பேசணும். ஞாபகம் மருந்து ஒரு காரணத்துக்காக கூப்பிடாம இருக்கலாம். இல்ல டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு கூட நினைக்கலாம். ஆனா அப்ப ஏன் அவங்க தங்கச்சி இப்படி சொல்லணும், இல்ல திட்டமிட்டு ஒதுக்கப்படுறாங்க அப்படின்னு? அது அவங்களுடைய எண்ணமா இருக்கலாம். அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? திட்டமிட்டு இவங்களை ஏன் ஒதுக்குனாங்க? இவங்களும் கூட தான் ஒரு வந்து எங்க ஒரு பாட்டுக்காரன்ல நடிச்சாங்க. ஏன் இவங்களுக்கு அடுத்து வாய்ப்பு தரவே இல்லை? நான் கேட்குறேன், சொல்லுங்க. நிஷாந்தி தானே சொல்றீங்க? அவங்க தான் எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்தை நடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் நடிச்சாங்க, அதுக்கப்புறம் படம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன் அவங்கள ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. சினிமா என்பதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீலக்ஸ் வேர்ல்டுமா, நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து ஒரு டீலக்ஸ் வேர்ல்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கலைக்காக இல்லை நடிப்பு திறமைக்கெல்லாம் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பணம், முழுக்க முழுக்க பணம் ஆக்கிரமிச்சிருக்கு. வியாபாரம் வர்த்தகமானால் தான் இங்கே பேச்சு. இதே வந்து பானுப்பிரியா வந்து ஒரு 2 படங்கள் நடிக்கட்டுமே, இல்லை வெப்சீரிஸ் நல்லா பீக் ஆகட்டும், அவங்க தேடுவாங்க. ஏன்னா அவங்கள வந்து ஒரு முதலாக வச்சு படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் கேட்டால் அவங்க ஒவ்வொரு கட்டத்தில் வந்து செட்பேக், அவங்க பின்னடைவு. ஒரு பக்கம் வந்து மன வாழ்க்கை, அதுக்கு பிறகு வந்து அடுத்ததாக வந்து அந்த சப்போர்ட் இல்லை. அடுத்த சப்போர்ட் கேட்டால் வந்து கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அவனும் வந்து ஆட்டை போட்டான் சொத்தன். அடுத்த கட்டமாக வந்து லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சன் கிடையாது. மரம் விட்டு மரம் தாகக்கூடிய நபர்கள் தான் அரசியல்வாதிகளும், சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சினிமாவில் எவ்வளோதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அந்த நேம் அந்த பிராண்டை மெயின்டைன் பண்ணணும். சரி, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, சினிமா அப்படின்னாலே வியாபாரம், அது சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு. ஆனால் அதே சினிமாவில் வந்து நடிகை காஞ்சனா அவர்களாக இருக்கட்டும், நடிகை சாவித்ரி அவங்களா இருக்கட்டும், அதாவது தான் நல்லா இருக்கும்போது தான் சொந்த மந்தங்கள் கிட்ட வச்சுக்கிட்டு சொந்த மந்தங்கள் என்னென்ன தேவையோ பணத்தையோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அப்படிப்பட்ட நடிகைகள் தான் பானுப்பிரியா உட்பட கடைசி காலத்துல ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நிலைமைக்கு மாறாங்க. காரணம் அவங்க சொந்த பந்தம். நீங்க சாவித்ரி வந்து நல்லா புரிஞ்சுங்க. சாவித்ரி வந்து ஜெமினியால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்கன்றது ஒரு தகவல் இருக்கு, சரிங்களா? அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் வந்து டிக்ளேர் பண்ணவே கிடையாது, சரிங்களா? சினிமா வட்டாரத்துக்கு தெரியும் அப்படிங்கிற சொல்லுது. ஆனால் வந்து மனைவியாக வந்து அவங்க இறந்த பிறகு தான் வந்து ஒரு நேர்காணலில் சொன்னார், சாவித்ரி என் மனைவி தான் சொன்னார். அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த காஞ்சனா அவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே ஒரு நேர்காணல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்க ஒரு கோயிலில் வந்து
துப்புரவு வேலை செஞ்சாங்க, கோயிலில் வந்து பெருக்கிற வேலை செஞ்சாங்க காஞ்சனா. காரணம் கேட்டால் அவங்களோட பல சொத்துக்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுட்டு நீதிமன்றத்தில் வந்து அவங்க வந்து தீர்ப்பு கிடைக்காத சூழ்நிலை, அவங்க வறுமையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோயிலில் வந்து பெருக்கிற வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கூப்பிட்டு வந்து கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் செஞ்சு அவங்க இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த சொத்துக்கள் வந்து கோர்ட்டில் வந்து வெற்றி அடைஞ்சு அந்த சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா தான தர்மம் பண்ணிட்டாங்க. இதை கொஞ்சம் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் தான தர்மம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து தனிப்பட்ட வாழ்க்கையே கிடையாது. ஸோ காஞ்சனாவுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு என்ன காரணம் பெரும்பாலான இருக்கும் சார்? காரணம்னா துரோகம் தான் காரணம். நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம். எல்லா இடத்துலையும் நடக்குது. சினிமாவில் நடக்கிற மாதிரி துரோகம், நம்பிக்கை துரோகம் தான் நமக்கு தெரியுது. ஏன்னா பிரபலமானவர்கள் அவங்க பேசுறதுனால எண்ணற்ற வகையான வந்து கலராக துரோகங்கள் இருக்கு. நம்பிக்கை துரோகங்கள். அது சினிமா பிரபலங்கள் வந்து அடையும் போது நமக்கு தெரியுது. துரோகத்திலே ஏன் துரோகம் நம்பிக்கை துரோகம்னு சொல்றாங்க? நம்பிக்கை துரோகம்ன்றது கேட்டினா வந்து நமக்கு நெருக்கமானவங்க பண்றது நம்பிக்கை துரோகம். துரோகன்றது பொதுவாக பண்றது. ஒரு வியாபாரத்தில் நடக்கலாம் எல்லாம். முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே தெரியாது, நம்ம நம்பி இருப்போம், அவங்ககிட்ட நம்பி எல்லாத்தையும் கையில் இருக்கிற அத்தனையும் ஒப்படைப்போம். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துவான். புருஷனே ஏமாத்தினவெல்லாம் இருக்கிறான் சினிமாவில். நீங்கள் என்ன பெருசாக பேசுகிறீங்க? அம்மா அப்பா ஏமாத்துறது பேசுகிறோம், வந்து அண்ணன் தம்பி ஏமாத்துறேன், புருஷனே ஏமாத்துறான். அதுதான் சமீபத்தில் ரேவதி வந்து ஒரு நேர்காணல் சொல்லியிருந்தாங்க பாருங்க. இங்கே வந்து ஒரு பர்பிள் பேண்டுன்றதை வந்து எல்லார் கையிலேயே இருக்கணும், எல்லாரும் அணிக்கணும். பர்பிள் பேண்ட் எதுக்காக சொல்கிறாங்க? பர்பிள்ன்றது நிறம் வந்து ஒரு நிறம் வந்து ஒன்று குறிக்குது இல்லையா? இப்போ ரெட்னா வந்து அபாயம், இந்த மாதிரிலாம் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பர்பிள்ன்றது வந்து கேட்டிங்கன்னா கேர் அண்ட் கம்பேஷன், அது துணை. நம்மளை வந்து பாதுகாப்பு கொடுக்கறதும் துணையாக இருக்கிறதுன்னு ஒரு உறவு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது நம்ம வந்து அதுக்கு பேர் வச்சுக்கிறோம். அது நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து கணவன், அண்ணன், தம்பி, அது கிடையாது. அதையெல்லாம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா கணவனாலேயே ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அந்த இடத்துல நமக்கு துணையாக நிற்கிறதுக்கு வந்து ஒரு துணை வேணும், ஒரு கம்பேனியன் வந்து தேவை அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால வந்து என்ன, அதுதான் உறவுகளற்ற என்ன சொல்ல கேட்டினா ஒரு துணை. அது எந்த பேரும் கிடையாது. அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா, புருஷன் அதெல்லாம் இல்லாமல் கடந்து ஒரு துணை நம்பிக்கையான, அங்கே வந்து அன்பு மட்டுமே இருக்கும் அந்த துணைக்கிட்ட. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேர் எடுக்கிறது. கேர்ன்ற கம்பெனின்றது கம்பேஷன்றது அதுதான். துணையாகவும் இருக்கணும், அதே சமயம் நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு துணை தேவை. அப்படி ஒரு உறவு வேணுன்றது உறவு கூட கிடையாது, உறவுனே சொல்ல முடியாது. அப்படி ஒரு துணை வேணும். அது இயல்பு சாத்தியமானது சாத்தியமாகலாம், ஆனால் சாத்தியமாகணும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. காரணம் கேட்டால் இங்கே யாரும் எந்த நேரத்தில் ஏமாற்றுவான், புருஷனும் ஏமாற்றுவான், ஏமாற்றிருக்கிறான். ஏதோ நம்ம சினிமாவில் இருக்கிற மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. நிஜ பலருடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. அது வந்து அப்பா அம்மாவை ஏமாத்தின கதையெல்லாம் இருக்குது, அண்ணன் தம்பி ஏமாத்தின கதை இருக்குது, சொந்த பந்தம் ஏமாத்தின கதை இருக்குது, நண்பர்கள் ஏமாத்தின கதை இருக்குது. அப்போ தான் அதனால தான் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உடனே நீங்கள் இதை சொன்ன உடனே அப்போது கணவன் மனைவி அல்லாத, அப்பா அம்மா அல்லாத நண்பர்கள் பேசுவாருங்க. நண்பர்களும் ஏமாற்றிருக்கிறான், நம்பிக்கை துரோகம் பண்ணுவான். அப்போ அதை தாண்டி வந்து ஒரு ஒரு நம்பிக்கையான ஒரு துணை வேணும், அன்பான துணை வேணும் அப்படின்றத அவங்க ரேவதி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க ஒரு நேர்காணலில். ஸோ இவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லாத போனது ஒரு துரதிர்ஷ்டம் தான். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.